மாஸ் வாய்ஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்கள் தாஸ். இன்றைக்கு நான் பேசப்போகும் சப்ஜெக்ட் என்னவென்றால், ஆப்பிள் ஃபோன் ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு பேக்கை வெளியிட்டிருக்கிறது. ஒரு சின்ன பேக் 22,500 ரூபாய். அதுலேயும் அந்த பேக்கில் வச்சா ஐஃபோன் பாதுகாப்பாக இருக்குமா, ஆப்பிள் ஃபோன் பாதுகாப்பாக இருக்குமா? அதுவும் இல்லையா. அதுக்கு என்ன இதுன்னா, ஃபேஷன் டிசைனர் ஜப்பானில் இஸ்கே மியாக்கே, அவர் ஜப்பான் டோக்கியோவில் அவர் டிசைனர். அவர் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர். முக்கியமாக ஃபேஷன் டிசைனருக்கு வந்து இந்த ஃப்ளிட் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாரு. நம்ம பிரவுதாவெலாம் போடுவார் பார்த்தீங்களா, பேண்ட்டில் ஃப்ளிட்டாக. அதே மாதிரி லேடிஸுகளுக்கு அவர் நிறையா ஃபேஷன் டிசைனர் இருந்தவர். அவர் இறந்துட்டார். இப்போ 1938 பிறந்தவர். அவர் 2022 இறந்துட்டார். ஓகே, சப்ஜெக்ட் என்னென்னா, இப்போ அவரு கம்பெனியில் ப்ரொடெக்ஷன் ஒன்று பண்ணுறாங்க. ஒரு சின்ன பேக்கு. அந்த பேக்கை பாருங்கள், நான் காமிக்கிறேன். அந்த பேக்கில் வந்து ஆப்பிள் ஃபோன் வைக்கிறாங்க, ஐஃபோன் வச்சு. அது எதுக்குன்னா, அது ஒரு சேஃப்டிக்கு. அதிகபட்சம் அதில் என்ன வைக்க முடியுமா, ஒரு லிப்ஸ்டிக்கு, ஒரு இயர்பட், அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த 3 பொருள் தான் வைக்கணும். ஒரு ஃபோனு இவ்வளோ தான் அதோட கெப்பாசிட்டி. அது வந்து சரி, என்ன ஸ்பெஷாலிட்டி அதில்? சரி, ப்ரொடெக்ஷனாக கொடுக்குமா, பாதுகாப்பு கொடுக்குமா? எதுவுமே கிடையாது. கீழே வந்து ஃபோன் உடையும். பாதுகாப்புக்கும் பயனுக்கும் யாருன்னா ஆப்பிள் கம்பெனி. நமக்கு ஒன்லி செலவு மட்டும்தான். சரி, அது என்ன, அது விலையுயர்ந்த அந்த இது என்ன பேக் என்னதான்னா, இப்போ ட்விட்டரில் ஒரு பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. சாக்ஸ், விலையுயர்ந்த சாக்ஸ் விற்கிறாங்க ஆப்பிள் கம்பெனி. சாக்ஸு கூட ஐஃபோன் ஃப்ரீயான்னு கேட்குறாங்க. அதில் என்ன மெட்டீரியல் அப்படி இருக்குன்னா, ஒரே துணி தான், ஃப்ளிட்டாக சேர்த்து மடிப்பாக. அதில் பாலிஸ்டரு, நைலானு, பொலித்தீன், இது 3 கலக்கப்பட்டிருக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த துணிக்கு இவ்வளோ வேல்யூ. அவரோட ப்ரொடெக்ஷனுக்கு நேமே சிம்பிள் எட் மாடர்ன். சிம்பிளாக இருக்கணும், அதே சமயம் மாடர்னாக இருக்கணும். அதுதான் அவருடைய இதே, அவர் மோட்டிவே. மற்றபடி அவருடைய துணிகள் டிசைன் எல்லாம் ஃப்ளிட்ஸாக தான் இருக்கும். அவருடைய பைகளுக்கெல்லாம் பேர் போபோ பேக்ஸ்ன்னு பேர். அவங்க அதே மாதிரி பெண்களுக்கு தயாரிப்பட்ட துணிகளுக்கு வந்து ஃப்ளீட்ஸ்ன்னு பேர். இதில் பாருங்கள், ட்விட்டரில் அவரில் போட்டிருக்காரு, திஸ் பேக்ஸ் கிவ்ஸ் 0 ப்ரொடெக்ஷன் பட் ஃபுல் அட்டென்ஷன். இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. திஸ் பேக் கிவ்ஸ் 0 ப்ரொடெக்ஷன் பட் ஃபுல் அட்டென்ஷன். உங்களுக்கு என்னங்க, நீங்கள் விற்றுட்டு போயிருங்க 20,000. அந்த துணி அந்த ஒரு நாளைக்கு வாங்குற வரைக்கும் தான் அது. ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு பொருள் வந்து அதோட இதே வேல்யூ, அது நமக்கே தெரியும். புதுசாக வாங்குற வரைக்கும் தான் அதுக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட வேல்யூ இருக்காது. நீங்களே பாருங்கள், நம்ம இந்தியாவில் ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போகிறவங்க, ஒரு மிலிட்ரியில் இருந்தோ, சிஏபிஎஃப்ல இருந்தோ, ஒரு சாதாரண ஒரு வயசான ஒரு வேலைக்கு போன செக்யூரிட்டி வேலைக்குன்னா 15,000 கொடுத்தே கஷ்டங்க. நைட்டு 12 மணி நேரம் டியூட்டி பார்த்தா கூட, அதுவும் டியூட்டினா சும்மா கண்ணு முழிக்கணும். அந்த கொசு அடிச்சுக்கிட்டு, ஐயோ, ஒரு இடத்துலையும் கொசு அடிச்சுக்கிட்டு, இந்த உலகத்தில் கொசுவை பற்றின ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேளுங்க. சிங்கம் புலிகிட்ட சத்தம் கூட கம்மி தாங்க. கொசுவால் இறந்தவங்க தான் அதிகம், கொசுவால் பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம். இதே இந்த இடத்துல இந்த மனவேதனையோட இந்த பதிவை நான் விடுறேன். அவ்வளோ கஷ்டமாக டியூட்டி பார்க்குறதுக்கு நம்ம ஒரு 15,000 20,000 தான். இந்த மாதிரி ஃபோன் பேக்கில் யாருங்க வாங்க? அப்போ பணம் எவ்வளோ இருக்குன்னே தெரியாமல், அவர்கிட்ட கணக்கே இல்லாமல் பெரிய பெரிய பணக்கார பிள்ளைங்க, நினச்சது வாங்குகிற பணக்கார பிள்ளைங்க தான் வாங்க முடியும். நம்மளால நினச்சி பார்க்க முடியுமாங்க? நம்மளாம் அந்த பேக்கு ஏதோ வீடியோவில் பார்க்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண முடியாது. இதில் என்னென்னா, ஒரு யூஎஸ் டாலரில் என்ன சொல்கிறாங்கன்னா, $150 சின்ன பேகு, பெரிய பேக் கொஞ்சம், அதில் கொஞ்சம் பெரிய பேக், அதாவது லாங்காக இருக்கும். கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா அது வந்து $250. அதாவது வந்து 23,000 வச்சுக்கோங்க. 23,000 வந்துடும். 22,500 ரூபாய் கரெக்டாக சொல்லணும்னா. அந்த டேக்ஸ் என்னென்ன இது பண்ணி எல்லாம் வந்துடும் மேலே. இவ்வளோ ரேட்டு போட்டு என்ன வேல்யூ, ஒன்றுமே புரியல. இதெல்லாம் பார்த்தா இந்த ப்ரொடெக்ஷன் மெயின் எதுக்காக நீ சொல்ல வரனா, இந்த ப்ரொடெக்ஷன் நாளைக்கு 14ஆம் தேதி நவம்பர் 16 ரிலீஸ் ஆகுது. அது வந்து ஆன்லைனில் புக் பண்ணணுமா? ஆன்லைனில் புக் பண்ணதுக்கப்புறம் குறிப்பிட்ட இதுக்கெலாம் கிடைக்குமா? எல்லா கண்ட்ரிலையும் கிடைக்காதான். இப்போயே அது ஆன்லைனில் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர க்ரஷ் ஆயிடுச்சு. இப்போ இப்படிலாம் போயிட்டுருக்குங்க. ஒரு சைடு, ஒரு பக்கம் மக்கள், ஏழைகள் மக்கள் பசி பட்டினி, மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு கொண்டு போய் ஒரு வாடகை. எத்தனை பேர் சிட்டியில் வாடகை வீட்டில் இருக்காங்க. இப்போ சென்னை பெருநகரை எடுத்துக்கங்க, அங்கே வாடகை எவ்வளோ பெரிய இது. அவங்க சம்பளத்துலேயே ஒரு பெருது வாடகைக்கே போயிடுது.
ஒரு முதல்ல மனுஷனுக்கு இப்போ எவ்வளோங்க ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க அதாவது போயிட்டு இப்போ பெரிய பெரிய துணி கடையில் வேலை பார்க்குறவங்க அப்போலாம் சம்பளம் பார்த்தீங்களா எவ்வளோ கம்மி. ஒரு சைடு ஜென்ரேஷன் இப்படி போயிட்டுருக்கு, ஒரு சைடு ஜென்ரேஷன் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஜென்ஜிஸ் வந்ததெல்லாம் அந்த வேலை வாய்ப்பால் வந்த பிரச்சனை தான். இலங்கை எடுத்துக்கங்க, நேபாளத்தை எடுத்துக்கங்க, பங்களாதேஷ் எடுத்துக்கங்க, இது எல்லாமே நம்ம நாட்டு பக்கத்தில் உள்ளது தான். இது எல்லாமே ஜென்ஜிஸ் பண்ண போராட்டம் தான். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், இந்த வேரியேஷன் பணத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பணம் வித்தியாசம். இவ்வளோ பணம் ஒருத்தர்கிட்ட குமிஞ்சு கிடக்கு, ஒருத்தர்கிட்ட ஒன்றுமே இல்லை. வேரியேஷன் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாச்சு. அதனால தான் அந்த ஜென்ஜிஸ் போராட்டங்கிறது நடந்தது. மெயின் இது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வித்தியாசம் இருக்கலாம். இந்த அளவுக்கு வித்தியாசம் போயிட்டே இருக்கு. பணக்காரன் ஆகிட்டே போயிட்டுருக்கான், ஏழை ஆகிட்டே போயிட்டுருக்கு. நம்ம நிமிர்ந்து நிற்கவே முடியல. ஒரு பிரச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இன்னொரு பிரச்சனை ரெடியாக வந்துடுது. நம்ம மிடில் ஃபேமிலியில் தான் அதிகம் பேர் இருக்கும். கிராமத்துலேருந்து வந்தவங்க தான் அதிக பேர். நம்ம சர்வே பண்ணி வர்றதுக்குள்ளே ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம நின்று போராடணும். ஏன்னா நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. போர்க்காலத்தில் வந்துட்டோம், போராடி ஆகணும். போராடி ஜெயிச்சு வரும். உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். எனக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.